நீங்க காய்கறி வாங்கணும்னா எங்க போவீங்க? ஷாப்பிங் மால் போவீங்க. ஆனா இங்க வந்து இந்த இதுதான் எங்களோட ஷாப்பிங் மால். கிரேஸ் கார்டன் சிறுமலை ஈகோ வில்லேஜ் ரொம்ப ஒரு பழமையான ஒரு புனிதமான ஒரு மலைன்னு சொல்லலாம். திருமலையில இல்லாத மூலிகைகளே கிடையாது உலகத்தில். இப்ப நீங்க பார்த்தது ஒரு குடிசை வீடு, ஒரு ட்ரெடிஷனல் ஹட் ஹவுஸ், ஒரு கிராமத்துல இருக்க குடிசை வீடு. அப்படியே குடிசை வீடு பக்கத்துல நம்மளோட வாத்துக்குட்டை இருக்கு. இதுதான் நம்மளோட அந்த சிறுமலை ஈகோ வில்லேஜோட டோட்டல் வியூ. கிட்ஸ் நிறைய பேரை கேட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தோட்டம் வச்சுட்டு நிம்மதியா செட்டில் ஆயிரணும்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கிறது கிடையாது. நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த நமக்கு பிடிச்ச இடத்துல பண்ணா அந்த இடமே வந்து ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மிங்ன்ற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு சிலருக்கு அதை பிடிச்சி பண்ணும்பொழுது அது என்னைக்குமே அழியாத ஒரு விஷயன்றதுக்கு நிரூபிச்சிருக்காரு இத்தனை வருஷமா மிஸ்டர் அருள் ஜேம்ஸ். ஆக்ரோ டூரிசம் அண்ட் ஆக்ரோ அக்ரிகல்ச்சர் ரெண்டுமே ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இது நிறைய பேருக்கு அவர் சொல்லியும் கொடுக்குறாருன்னும் போது அது ரொம்ப வியக்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்கு. அந்த நபர் நம்மளுக்காக காத்துட்டு இருக்காரு. வாங்க போலாம். சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. அதான் நான் சொன்னேன் இல்லீங்களா, மிஸ்டர் அருள் ஜேம்ஸ். கிரேஸ் கார்டன் வேளாண் சுற்றுலா நடுவும் உங்களை வரவேற்கிறது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. நிறைய விஷயம் பேசணும் சார். அப்படியே உட்காந்துட்டு பேசிடலாமா? தேங்க்யூ, வாங்க. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம்ல சார், நம்மளுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் நம்ம பண்ணும்பொழுது கண்டிப்பா அது ஆத்மார்த்தமா நம்ம பண்ணா அது நம்மள விட்டு போகாது அப்படின்றது வந்து நம்ம மனசுல அடி மனசுல தோன்ற ஒரு விஷயம். அந்த மாதிரி அருள் சாருக்கு வந்து எப்போ வந்து, ஏன்னா நீங்க வந்து ஒரு இன்ஜினியரிங், அது ஒரு சைட்ல இருந்து கிளம்பி வந்து இன்னைக்கு ஒரு 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 குட்டி மினி தோட்டத்தையே ரொம்ப அழகா கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இது எங்க ஆரம்பிச்சது? அந்த பள்ளி விடுமுறை நாட்கள்ல வந்து கிராமத்துக்கு போற ஒரு வாய்ப்பு கிடைச்ச ஒரு சின்ன பையன். அவனுக்கு வந்து கிராமம் ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த எப்பெல்லாம் சிட்டிக்கு வந்து ஸ்கூலுக்கு போறதெல்லாம் வந்து அவனுக்கு பிடிக்கல. கிராமத்துல ஆடு மாடு மேய்க்கிறது, கம்மாயில குளிக்கிறது, தட்டாம் பிடிக்கிறது, வெட்ட வெளியில வானத்தை பார்த்துட்டு படுத்திருக்குது, இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு நம்மள போய் இப்படி ஒரு சின்ன 4 சவத்துக்குள்ள அடைச்சிடறாங்களேன்ட்டு இது பண்ணும்போது ஒரு ஸ்டேஜுக்கு ஒரு ஒர்க்கு அந்த மாதிரி அப்ராட்ல போய் ஒர்க் பண்ணிட்டு சரி நமக்கு இது போதும், இது அடுத்து நமக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழலான்னு திரும்பி வந்த ஒரு பையனோட, அது நான் தான் அந்த பையன் வந்து என்னோட ட்ரீம் ஃபார்ம் இது கிரேஸ் கார்டன்றது. இதை உருவாக்கி இதுல விவசாயிகள் நேரடியா என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை எப்படி லாபகரமா பண்றது, அதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ப்ராப்ளம் சைடே பார்க்காம நம்ம ஒரு சொல்யூஷனா இருக்கணும், இதுக்கு ஒரு தீர்வு என்னன்றதை பார்க்கணும்னு பார்க்கல. அந்த தேடல்கள்ல தான் எனக்கு இந்த வேளாண் சுற்றுலான்ற ஒரு திட்டம் வந்து பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எப்ப வந்து நீங்க வெளியூர்ல வேற இருந்திருக்கீங்கல்ல, அது எப்ப ஆரம்பிச்சீங்க அங்க போகணும் அப்படின்ற ஒரு தாட்? இல்ல, இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கல. நார்மலா உங்களுக்கே தெரியும், இங்க இருக்க சேலரியை விட கொஞ்சம் வெளிநாட்டுல போயில கொஞ்சம் அதோட பேக்கேஜ் எல்லாமே நல்லா இருக்கும். அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. எனக்கு என்னடானா என்ன எவ்வளவு சீக்கிரம் என்னால இந்த கனவு தோட்டத்தை வாங்குறதுக்குரிய பணத்தை சேகரிக்க முடியும். அந்த அப்ப நீங்க வெளிநாடு போனது வந்து அந்த காசை நம்ம சேர்த்து வச்சுட்டு அதுக்கான விஷயத்த நம்ம பின்னாடி இது ஆரம்பிக்கணும்னு தான் மைண்ட்ல இருக்கு. 80s கிட்ஸ் நிறைய பேரை கேட்டு பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு தோட்டம் வச்சுட்டு நிம்மதியா செட்டில் ஆயிரணும்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த டைம்ல நமக்கு அந்த கிராமத்துக்கு போறதுக்கு கிடைக்கிற அந்த வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்க பசங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கிறது கிடையாது. ஒரு பெரிய மல்டி ஃப்ளோர் மால்ஸுக்கு போற அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, தியேட்டர்ஸ்க்கு போறது, கேம்ஸ் விளையாடுறது கம்ப்யூட்டர்ல லேப்டாப்ல. ஆனா ஒரு சின்ன கோழியவோ ஒரு ஆட்டுக்குட்டியவோ தூக்கி கொஞ்சக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வாய்ப்பு எத்தனை குழந்தைகள் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். அது எனக்கு கிடைச்சனாலதான் நான் இந்த இடத்துல எவ்வளவு தூரம் போனாலும் பேக் டு நேச்சர்னு சொல்லி திரும்ப ஆரம்பிச்சிருக்கீங்க. அண்ட் இப்போ இந்த அக்ரிகல்ச்சர் தாண்டி இந்த ஆக்ரோ அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரொம்ப குறைவான இடத்துல தான் பண்றாங்க. அது ரொம்ப வந்து இப்போ ஆஃப் லேட்டா பாத்தீங்கன்னா அது ரொம்ப பிராண்ட் பண்ணி வெளியில கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஓகே, நீங்க வரணும் ஒரு ஃபார்மிங்கான விஷயம் பண்ணணுன்றதை தாண்டி ஆக்ரோ அக்ரிகல்ச்சர் எப்படின்ற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்தது? அக்ரோ டூரிசம், அக்ரிகல்ச்சர், டூரிசம் ரெண்டும் வேற வேற செக்டார்ஸ் டிபார்ட்மெண்ட். இந்த ரெண்டு துறைகளையும் ஒன்னா இணைக்கும் போது அந்த இன்டர்செக்ஷன், அதுதான் வந்து அக்ரி டூரிசம்ன்ற கான்செப்ட். இது இட்டாலியில 1985 இதுக்காண்டி முதல் அரசு கொள்கை வந்து ஒரு கவர்மெண்ட் பாலிசி கொண்டாந்தாங்க. இதோடைய உண்மையான நோக்கம் இது எதுக்காண்டி உருவாக்கப்பட்டதுன்னா இந்த உழவர்களுடைய வாழ்வாதாரத்தை லைவ்லிஹுட்டை எம்பவர் பண்ணணும், மேம்படுத்தணுன்றதுக்காண்டி தான் அந்த திட்டத்தை இட்டாலியன் கவர்மெண்ட் உருவாக்குறாங்க. அப்ப ஒரு செல்வம் குளிக்கிற ஒரு சுற்றுலாத்துறையை அப்படியே அழகா தூக்கிட்டு வந்து பிரகாஷ்ராஜ் பாஷையில சொல்ல போனா அந்த செல்லத்தை அப்படியே தூக்குன்ற மாதிரி தூக்கிட்டு வந்து நம்மளுடைய உழவர்களுடைய தோட்டத்துக்குள்ள வைக்கிறதா இந்த அருமையான வேளாண் சுற்றுலான்ற ஒரு பொன்னான திட்டம். இதன் மூலியமா அந்த உழவர்களுக்கு ஒரு கூடுதல் வருமானத்தை ஏற்படுத்துறது. உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு டூரிஸ்டா போகும்போது நம்ம பணத்தை கனெக்ட் பண்றது நல்லா செலவு பண்ணுவோம்.
அப்போ ஒரு உழவருடைய தோட்டத்துக்குள்ள போய் நம்ம உட்காந்துட்டு அந்த மாதிரி செலவு பண்ணும்போது அந்த வருமானம் விவசாயிய ஒரு உழவர்களை போய் சேர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நம்ம அந்த உழவர்கள் விளைய வைக்கக்கூடிய வேளாண் பொருட்களை நேரடியாக சந்தைப்படுத்தக்கூடிய வாய்ப்பு. அந்த விசிட் பண்ற டூரிஸ்டுக்கும் ஒரு ஆத்தென்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு உண்மையான அனுபவம், ஒரு இயற்கையோட ஒன்றக்கூடிய ஒரு மனிதனுடைய ஆணி வேறான அந்த வேளாண் துறையை பத்தி ஒரு கற்றுக்கொள்ள நேரடியா பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அதுதான் அந்த வேளாண் சுற்றுலான்ற திட்டம். ரொம்ப சிம்பிளா சொன்ன போனா, வெளியில உள்ள பயணிகளை தோட்டத்துக்குள்ள அனுமதிக்கிறதன் மூலியமா கல்வி கற்கிறதுக்காண்டியோ அவங்களுடைய பொழுது போக்குறதுக்காண்டியோ அந்த பண்ணையுடைய உரிமையாளர் ஒரு கூடுதல் வருமானத்தை ஈட்டுறது அந்த வேளாண் சுற்றுலான்ற ஒரு அழகான திட்டம். இல்ல அது ஆனா இப்போ நம்ம ஒரு விஷயம் அக்ரிகல்ச்சரா பண்ணும்பொழுது வந்து ஓகே, இது நம்ம நாளைக்கு பின்னாடி வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் இன்னும் பிற்காலத்துல வந்து நமக்கு ஒரு செட்டில் ஆகுற ஒரு இடமாக இருக்கணும்ன்றது தான் அக்ரிகல்ச்சர் இப்ப நிறைய பேர் பண்றாங்க. நமக்குன்னு ஒரு தோட்டம், நமக்குன்னு அழகான ஒரு வீடு அதுல அப்படின்ற ஒரு விஷயம். இதுல தாண்டி வந்து பல பேருக்கு இதனால பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா, இப்போ நான் என்ன கேக்குறேன்னா, இதனால வந்து அருள் சாருக்கு என்ன ப்ராஃபிட் இதுல? மேம், அதாவது இப்போ எந்த ஒரு விஷயத்த பண்ணாலும் அது வந்து சஸ்டைனபிளா இருக்கணும் அப்படின்னு. இப்ப நம்ம நிறைய வெளிநாடுகள்ல அந்த எண்ணெய் நிறுவனங்கள்லாம் ஒர்க் பண்ணனால நம்ம ஒரு விஷயத்த பண்ணல அதை எப்படி லாபகரமா பண்றது, அதுக்குரிய திட்டங்கள், டாக்குமெண்டேஷன், இது எல்லாமே நான் வந்து அந்த குவாலிட்டி சைட்ல தான் இருந்தேன். இப்ப இதுல நான் கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருந்தனால நான் நம்மளுடைய இந்த தோட்டத்தை வந்து எப்படி லாபகரமா மாத்தணும், இதனுடைய லாப நஷ்ட கணக்குகள் என்ன, இதை எப்படி லாபகரமான ஒரு மாடலா மாத்த முடியும்ன்றதுலதான் நான் முதல்ல என்னுடைய குறிக்கோளா இருந்தது. அதை லாபகரமா மாத்தணும்னு நான் முயற்சி பண்ணல தான் என்னுடைய தேடல்ல இந்த வேளாண் சுற்றுலான்றத என்னோட கிரேஸ் கார்டன் என்ற ட்ரீம் ஃபார்மை கிரேஸ் கார்டன் மாடல் அக்ரி டூரிசம் சென்டர்னு மாத்தி இதை நிறைய மக்கள் வந்து இது வெளியில இங்க உள்ள குடும்பங்கள், நகரத்துல வாழ்ற, கிராமம்னா என்னன்னே தெரியாத, கிராமத்தோட அழகை ரசிக்க வாய்ப்பு கிடைக்காத கிட்டத்தட்ட ஒரு 60-70% மக்களுக்கு அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற மாதிரி ஒரு மாடல் இது இந்த வேளாண் சுற்றுலான்றது. அதாவது விவசாயத்துல அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா இதோட ஆண்டு சராசரி வருமான வளர்ச்சி 2%. கடந்த 20 வருஷமா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அப்பா காலத்திலயோ தாத்தா காலத்திலயோ ஒரு மூட நெல் எவ்வளவுன்னா 800 ரூபா 900 ரூபான்னு சொல்றது கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே 1000 ரூபா 1200 ரூபா தான் இப்பயும் ஒரு நெல் மூட வைக்கும். சாதாரண ஒரு பிளாஸ்டிக் கூட மேனுஃபேக்சர் பண்ற ஒரு மேனுஃபேக்சருக்கு பாத்தீங்கன்னா அவங்களோட ஆண்டு சராசரி வளர்ச்சி கூடிக்கிட்டே வரும். ஆனா விவசாயத்துல ஆண்டு சராசரி வளர்ச்சி ரொம்ப கம்மியா இருக்கு. இதனாலதான் நிறைய பேர் இதை விட்டு வெளியில போறாங்க. வேற இந்த டூரிசம்ல வந்து இதோட வருமான வளர்ச்சி வந்து ஆண்டுக்கு ஆண்டு பல மடங்கள் பெருகிட்டு இருக்கு. இந்த அக்ரோ டூரிசம் பர்டிகுலர்லி பாத்தீங்கன்னா குளோபலி 20% நம்மள மாதிரி வளர்ச்சி அடைஞ்சு வரக்கூடிய நாடுகள்ல அது 50% மேல இருக்கு எங்களோட கேஸ் ஸ்டடியில. அதனால வந்து ஒரு விவசாயத்தை சஸ்டைனபிளா பண்ணணும்னா, அவங்களுக்கு வந்து ஒரு லாபகரமா அதை பண்ணணும்னா, இந்த டூரிசம் வந்து ஒரு கூடுதல் வருமானமா, ஒரு நிலையான வருமானமா அவங்களுக்கு இது கொடுக்குது. அதனாலதான் அந்த டூரிசத்தை நான் இணைச்சுக்கிட்டேன். நிறைய செட்டில்டு என்ஆர்ஐ இருக்காங்க, அங்கங்க வெளிநாடுகள்ல இருக்காங்க, வேற வேற துறைகள்ல இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இதை பண்றதுக்குரிய டைம் இருக்காது. அந்த மாதிரி மக்களுக்கான ஒரு பெரிய சொல்யூஷனா இந்த ஈகோ வில்லேஜ் ஃபார் அக்ரோ டூரிசம்ன்ற ஒரு பெரிய கான்செப்டை வந்து நாங்க இங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதோடைய முதற்கட்டமா வாடிப்பட்டி பக்கத்துல அதோடைய ஒரு மாடல் ஃபார்மா உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஒரு தனிப்பட்ட நபரா இந்த மாதிரி ஒரு வேளாண் சுற்றுலா, ஒரு வேளாண் தோட்டத்தை உருவாக்குறத விட ஒரு கூட்டு பண்ணையா, ஒரு லைக் மைண்டட் பீப்புளா ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு பண்ணையை உருவாக்கி அதுல அவங்களுக்கு தேவைப்படுற காய்கறிகள், பழங்கள், இறைச்சி, பால், முட்டை இது எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி அதையே வந்து வெளியில இருந்து வர்றவங்களுக்கு ஒரு டூரிசம் டெஸ்டினேஷனாகவும் ஒரு சஸ்டைனபிள் டூரிசமாகவும் மாத்தினா அது ரொம்ப லாபகரமான மாடலா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமங்களை உருவாக்குறது மூலயமா நம்ம வந்து இன்னைக்கு நம்ம பேசுறோம் 75% இருந்த அக்ரிகல்ச்சர் வந்து 45% மாறிடுச்சு. நிறைய மக்கள் விவசாயத்தை விட்டு வெளியில போறாங்க. இதை திரும்ப கொண்டாடுறதுக்குரிய பெரிய சொல்யூஷனா நாங்க அதை பாக்குறோம். இப்ப நாங்க ஒரு 2-3 திட்டங்களை மாத்திரம் சொல்றோம். இந்த ஈகோ வில்லேஜ் ஃபார் அக்ரோ டூரிசம்ன்றது எங்களோட விஷனரி ப்ராஜெக்ட். இப்போ வந்து ஹீல் வித் நேச்சர்னு ஒரு கான்செப்ட் வந்து கொண்டு போறோம். இப்போ மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல்ல அது ப்ரொபோசல் கொடுத்துருக்கோம். அது அண்டர் ப்ராசஸ்ல இருக்கு. இப்போ பேஷண்ட்ஸ்லாம் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக போகும்போது ஒரு ஆபரேஷனுக்காண்டி போறாங்க, இல்ல ஏதோ ஒரு சம் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி போனாங்கன்னா அந்த ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு விசிட்ஸ் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அவுட் பேஷண்டா இருந்து அவங்க வந்து அப்போ வந்து அங்க பக்கத்திலேயே ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து வெளியூர்கள்ல இருந்து வெளிநாடுகள்ல இருந்து வரவங்க தங்கி அந்த ட்ரீட்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இப்ப அந்த மாதிரி நேரத்துல ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸே அவங்களை ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி வேளாண் சுற்றுலா தலங்கள்ல ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஒரு இயற்கையோட ஒன்றக்கூடிய ஒரு காட்டேஜஸ்ல தங்க வச்சு அவங்க ஃபாலோ அப் விசிட்ஸ்க்காண்டி போனாங்கன்னா அது வந்து ஒரு ஹீல் வித் நேச்சர்ன்ற ஒரு உருவாக்கி எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இதை கொண்டாடுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். இந்த மாதிரி எஜுகேஷன்ல வந்து எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும்
இங்கே வந்து ஒரு எஜுகேஷனல் ஃபீல்ட் ட்ரிப் காண்டி, இன்டர்ன்ஷிப் காண்டி, ரிசர்ச் காண்டி வரணும். ஏன்னா அதில் பல்வேறுபட்ட துறைகளும் அதில் வந்து சம்மந்தம். டூரிசம் இருக்கு, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க சொல்றத பார்த்தா வந்து இட் இஸ் ஒரு ப்ராஃபிட் தாண்டி இது வந்து நிறைய விஷயங்கள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, இதுல எவ்வளவு ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு பெரிய ப்ராஃபிட் இருக்கு மேடம். நிறைய, அதாவது இன்னொரு சின்ன ஒரு இதை சொல்லிடுறேன் நான். 2023ல இருந்து 27க்குள்ள குளோபலி இதோட மார்க்கெட் சைஸ் $63 பில்லியன். 63 பில்லியன் US வந்து இதோட மார்க்கெட் சைஸ் தான். அதில் 40% வந்து இந்தியாவில் தான் அதோடைய ஸ்கோப் இருக்குன்றாங்க. அப்போ அது ஒரு பெரிய துறை இது வேளாண் சுற்றுலான்றது. ரொம்ப ஆசைப்பட்டு நான் ஆரம்பிச்ச ஒரு விஷயம். அதை வந்து இன்னைக்கு ஆக்ரோ டூரிசம் அண்ட் எவ்ரி திங் இன்டர் கனெக்டட் அப்படின்னு சொல்றீங்க. பட் என்னைக்குன்னா ஒரு டைம் வந்து இதை தாண்டி இன்னொரு விஷயமும் நாங்கள் கொண்டு வரணும், இல்லை நான் இது வந்து எந்த விஷயம் இருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாஸ் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பாக மேடம். இப்போ நாங்கள் வந்து என்னன்னா, இதை எப்படி வந்து இதை அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் இதுன்றோம், ஃபார்மர்ஸ்ன்றோம். இப்போ ஏற்கனவே பண்ணிட்டு இருக்க எக்ஸிஸ்டிங் ஃபார்ம்ஸை வந்து அக்ரோ டூரிசமாக மாற்றுறாங்க. இவங்க எப்படி வந்து இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணுன்றதுக்கு நாங்கள் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வச்சு அது கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் இப்போ ஒரு பாலிசிக்காண்டி முயற்சி எடுத்து இது பண்ணிகிட்ருக்கோம். தமிழ்நாடு அக்ரோ டூரிசம் அசோசியேஷன் இந்த மாதிரி அக்ரோ டூரிசம் சென்டர்ஸோட ஓனர்ஸ் எல்லாம் இன்டகிரேட் பண்ணுற மாதிரி அவங்கள ஒன்றிணைக்கிற மாதிரி ஒரு அசோசியேஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம். worldagritourism.com சொல்லி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி ஆல் ஓவர் வேர்ல்டில் உள்ள எல்லா அக்ரோ டூரிசம் சென்டர்ஸையும் ஒரு புக்கிங் சைட் மாதிரி, எப்படி மேக் மை ட்ரிப்லாம் இருக்குல்ல அது மாதிரி ஒரு அதோடைய ஃபவுண்டர் நம்ம தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் குளோபல் அக்ரி டூரிசம் நெட்வொர்க்கில் நான் சவுத் வெஸ்ட் ஏஷியாவில் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் கமிட்டி மெம்பராக இருக்கேன். குளோபலி இதுக்குன்னு ஒரு நெட்வொர்க் வச்சு இந்த மாதிரி அக்ரோ டூரிசம் எங்கெல்லாம் வந்து டெவலப் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது யுனைடெட் நேஷனே வந்து இந்த அக்ரி டூரிசம் வந்து ஒரு பெரிய அவங்களுடைய அந்த சஸ்டைனபிள் பில்லர்ஸோட, அந்த சஸ்டைனபிள் கோல்ஸோடைய முக்கியமான பில்லர்ஸ் வந்து சோஷியலி, எக்கனாமிக்கலி அண்ட் என்வைரான்மெண்டலி சஸ்டைனபிள் ப்ராஜெக்ட்ஸ். அதனால் வந்து இதை யுனைடெட் நேஷனே பூஸ்ட் பண்ணுறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம தமிழக அரசு இதுக்குன்னு ஒரு பாலிசி கொண்டாடுவாங்க. ஏற்கனவே கடந்த வருஷத்தில் வந்து பெஸ்ட் அக்ரி டூரிசம் ஆப்ரேட்டர்ன்ற அவார்டு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க கிரேஸ் கார்டனுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை இப்படி ஒரு அக்ரோ டூரிசம்கான ஒரு அவார்டு ஏதோ நீங்க சொன்னீங்க. ஆமாம் மேடம். சுற்றுலாத்துறையில் வந்து இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலேயே வந்து இந்த வேளாண் சுற்றுலாக்குன்னு ஒரு கிளாசிஃபிகேஷன் இல்லை. அதை வந்து நம்ம டைரக்டர், செக்ரட்டரி சார் எல்லாரும் நம்ம சொன்ன ஒரு நல்ல கான்செப்டை வந்து உடனே அவங்க எடுத்துக்கிட்டு அதுக்குரிய கைட்லைன்ஸ், ஃப்ரேம் ஒர்க்லாம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உடனடியாக இதுக்கு ஒரு அவார்டு நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு என்னென்ன அக்ரோ டூரிசம் சென்டர்ஸ் இருக்குன்னு எல்லாம் சர்வே பண்ணி அதை பற்றின ஒரு டேட்டாஸ் எடுத்து. சூப்பர் சார். ஸோ இவ்வளோ விஷயம் நீங்கள் சொல்லும் போது அப்படியே சுற்றி உங்கள் தோட்டத்தெல்லாம் காட்டிட்டீங்களா, என்னென்ன வச்சிருக்கீங்க அப்படின்றது பார்க்க எனக்கே ஆவலாக இருக்கு. கண்டிப்பாக ஒரு கிராமத்து தோட்டம், ஒரு கிராமத்து விவசாயியோட ஒரு தோட்டத்துக்கு போனால் என்னென்ன இருக்கும் அதை வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். சூப்பர் சார், போகலாம். ஓகே. சார், அதாவது இந்த மாதிரி வீடெல்லாம் நம்ம படத்துல பார்த்துருக்கோம், லைவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுலாம் வேற மாதிரி ஒரு ஃபீல் சார். இதெல்லாம் குடிசை வீடு, இந்த ட்ரெடிஷ்னல் ஹட் ஹவுஸ்ன்றது நம்ம பாரம்பரியமாக நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த ஒரு இடம். இந்த இடத்துல உட்காந்தா இந்த மாதிரி இதெல்லாம் யோசிக்கிறோம். நிறைய பேர், ஒரு இட்டாலியிலேருந்து ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்க 2 நாள் பிளான் பண்ணி வந்தாங்க, 5 நாள் தங்கியிருந்தாங்க. அது போக கிரேஸ் கார்டனில் நாங்கள் முதல்ல பண்ண ஒரு விஷயம், இது ஒரு 4 வருஷ குழந்தை தான் இந்த கிரேஸ் கார்டன், 4 வருஷத்தில் உருவாக்குனதான். அதில் நாங்கள் முதல்ல பண்ண விஷயம் இந்த குடிசை வீடு தான். இதில் இருந்து தான் டெவலப் ஆகி இன்னொரு அக்ரோ டூரிசமில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியாக பண்ணணும். ரொம்ப பிரம்மாண்டமான லக்ஸரி வந்து இங்கே எதிர்பார்த்து மக்கள் வரல. இந்த மாதிரி சின்ன சின்ன நம்ம இழந்து போன பாரம்பரிய பொக்கிஷங்களை தான் மக்கள் தேடி வராங்க. அதை இங்கே அந்த அனுபவத்தை கொடுக்குறது தான் அக்ரோ டூரிசம். படத்தில் வர மாதிரி அழகா ஜன்னல்லாம் வச்சுருக்காங்க. இது மாதிரி மேலே ஒரு ஹட் ஹவுஸ் இருக்குது. இப்போ 3 ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா இதை வச்சு தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஆமாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி வந்துட்டு. ரெண்டாவது, நம்ம மித்த அந்த ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர்ஸில் இருக்கிற அந்த பெரிய வீடுகளில் இருக்கிறத விட இதில் வந்து ஆக்சிஜன் லெவல் அதிகமாக இருக்கனால நம்ம கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா கூட ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கணும். சார் சூப்பர் சார். அதாவது இந்த மாதிரி வீடெல்லாம் நம்ம படங்களில் பார்த்துருக்கோம். கிராமத்தில் ரொம்ப அழகாக ஒரு வீடை வந்து கட்டிட்டு அடிக்கடி வருவீங்களா? மேம், நான் டெய்லி காலையில் 6 மணிலேருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இதான் எனக்கு ஆஃபீஸு. வர்ற விசிட்டர்ஸை வந்து வர்றவங்களுக்கு வந்து ஒரு உபசரிக்கிறது, அவங்கள வந்து கூடவே இருந்து பார்த்துக்கிறது என்னோட முழு நேர தொழிலாக மாதிரி இருக்கு. நான் நினச்சேன் இந்த நிறைய பேர் வந்து இந்த வீக்கெண்ட்ஸில் வருவாங்க, இல்ல மாசத்துல ஒரு வாட்டி வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்களா? அப்படிதான் நானும் இருந்தீங்க. என்னை வந்து முழு நேர விவசாயியே அந்த அக்ரோ டூரிசம் மாத்திருச்சு. சூப்பர். சோ உங்க ஃபேமிலி அடிக்கடி வருவாங்களா? ஆமா, வருவாங்க மேம். இது வந்து இப்ப நீங்க பார்த்தது ஒரு குடிசை வீடு, ஒரு ட்ரெடிஷனல் ஹட் ஹவுஸ், ஒரு கிராமத்துல இருக்க குடிசை வீடு. அப்படியே குடிசை வீடு பக்கத்துல நம்மளோட வாத்துக்குட்டை இருக்கு.
நம்ம ஒரு ஈவினிங் டைமில் ரிலாக்ஸாக டீ சாப்பிட்டு உட்காந்து ஒரு வாத்துக்கு அப்படியே ஸ்விம் பண்ணுறதை பார்த்துட்டு ரசிச்சுட்டு இருக்கலாம். சார் சத்தியமா சொல்றேன், இப்ப நம்மள சுத்தி நடக்கிற பல பிரச்சனைகள்லாம் இதெல்லாம் பயங்கர ரிலாக்ஸேஷன்ல ஃபார்மிங் பண்ணும்பொழுது யோசிச்சிங்களா இல்ல ஒன் இப்போ பை recent ஒன்னா மேம், ஒன் ஒரு பை ஒரு ஒன்னா விஷயமா அப்படியே பண்ணீங்க? எடுத்து ஒவ்வொரு விஷயம். முதல்ல அந்த வீடு, அதுக்கு அடுத்து ஒரு சின்ன வாத்து கூட்டம் இருந்தால் நல்லா இருக்கும். சரி, இவங்க பாத்துக்கிறதுக்குலாம் ஆள் இருக்காங்களா சரிங்க? ஆமாம் மேம், இங்கே ஒரு ஃபேமிலி. அதாவது எனக்கு பிடிச்ச ஒரு இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த பக்கத்தில் உள்ள கிராமத்து பெண்களுக்கு வந்து ஒரு 10 பேருக்கு இது ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ண முடியுது. அவங்களுக்கு வந்து நகர மக்கள் இங்கே வரவங்க, வெளிநாட்டுக்காரவங்க, வெளி மாநிலங்கள்லேருந்து வரவங்கள்ட்ட ஒரு பழகுற ஒரு அர்பன் ரூரல் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இது இருக்கு. நம்ம கலாச்சாரத்தையும் அவங்க கற்றுக்க முடியுது, அவங்கள்ட்ட இருந்து வர சில விஷயங்களையும் இவங்க தெரிஞ்சுக்க முடியுது, எப்படி அவங்க பழகுறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ நம்ம அடுத்து போகிறது ஒரு தரைதளத்துக்கு மேலே இருக்க ஒரு நீர்த்தேக்க தொட்டி. இதோட முக்கியமான ஒரு பயன் என்னன்னா, இந்த ஃபார்மில் உள்ள எல்லா செடிகளுக்கும் மரங்களுக்கு எல்லாம் இதில் தான் நம்ம நீர் பாய்ச்சுறோம். அதே நேரத்தில் வர்ற பயணிகள் வந்து ஒரு இயற்கையான சூழலில் எந்த விதமான கலப்படமும் இல்லாத ஒரு சுத்தமான தண்ணியில் குளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. நான் என்ன நினைச்சேன்னா, இந்த கிராமத்துல எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த ஏரி குளம் மாதிரி அப்படி நினைச்சேன். ஐயோ, சோ யூசுவலா இங்க வரவங்க இதை வந்து யூஸ் பண்ணிட்டு ஆமாம், என்ஜாய் இதில் வந்து பண்ணிட்டு. அதாவது மேம் இப்போ முதல்ல மாதிரி கம்மாய் இந்த குளங்கள் எல்லாம் போய் குளிக்கிறதுக்கு நிறைய பொல்யூஷன் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அந்த இது ஆயிடுச்சு. கரெக்ட் கரெக்ட். இப்போ அதனால ஒரு சுத்தமான தண்ணியில் இந்த மாதிரி ஒரு இயற்கையான சூழலில் குளிக்கிற ஒரு அனுபவத்தை மக்களுக்கு கொடுக்குறக்காண்டி இதை நீர்த்தேக்க தொட்டி. அதே நேரத்தில் கரண்ட்டே இல்லாட்டி கூட கிராவிட்டி மூலியமாக இந்த தோட்டம் ஃபுல்லாக நம்ம வந்து இரிகேட் பண்ணிக்கலாம். நம்ம இது அபவ் கிரவுண்ட் வாட்டர் ஸ்டோரேஜ் டேங்க்னால நம்ம கீழே அந்த பைப் லைன் கொடுத்துருக்கோம், அது மூலியமாக அந்த எல்லா தோட்டத்தை ஹோல் ஃபார்மையும் நம்ம இரிகேட் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த கலப்படமும் இல்லாத சுத்தமான தண்ணி. வர்ற பயணிகள் வந்து குளிக்கிறாங்க, நம்ம குளிக்கிறோம், அதே தண்ணியை தோட்டத்துக்கும் பாய்ச்சிக்கிறோம். இப்போ 2 தடவை அந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்றீங்க. சார் அழகான வந்து ஒரு கிராமம்னாலே நீங்க சொன்ன மாதிரி இந்த தண்ணிக்கான ஒரு விஷயம், வாத்து, இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்படிலாம் காட்டினாலும் முக்கியமா ஒரு விஷயம் எல்லாருமே இன்னைக்கு சிட்டில இருக்கிறவங்களும் ப்ரிஃபர் பண்றது என்னன்னா, நம்ம ஒரு நல்ல ஆர்கானிக்கான என்ன கேட்க வரீங்கன்னு தெரியுது மேடம். ஆமா, நேரடியா பழங்களை பறிக்கிறது, காய்கறிகள் பறித்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்க. அதுதான் எங்களோட மெயினான ஒரு ஆக்டிவிட்டி. அதை தான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம். ஃபார்ம் டூர் இருக்கு. ஃபார்ம் எல்லாத்தையும் சுற்றி பார்க்க போகிறோம். காய்கறிகள் பறிக்க போகிறீங்க, பழங்கள் பறிக்க போகிறீங்க. அப்படியே எடுத்துட்டும் போயிடும் சார், பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. ஓகே சார். நீங்கள் காய்கறி வாங்கணும்னா எங்கே போவீங்க? ஷாப்பிங் மால் போவீங்க. ஆனால் இங்கே வந்து நாங்கள் ஷாப்பிங் இது பண்ணுறது இதுதான் எங்களோட ஷாப்பிங் மார்க்கெட். உள்ளே வந்தோன்னா எங்களுக்கு தேவையான காய்கறிகள்லாம் வச்சுருக்கோம், பறிச்சுக்குவோம். என்ன காய்கறி சார்? யூஸ்வலாக எல்லா காய்கறியும் வச்சு இங்கே வரவங்களுக்கு தேவையான காய்கறிகள், எங்களுக்கு தேவையான காய்கறிகள் எல்லாம் இங்கே யூஸ்வலாக நாட்டு காய்கறிகள். நம்ம வெண்டைக்காய், கொத்தவரங்காய், சொரக்காய், பீக்கங்காய், இந்த மாதிரி காய்கறிகள் எல்லாம் இருக்குது. முள்ளங்கி கூட இருக்குது. இன்றைக்கி வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பச்சை மிளகாயிலேருந்து ஆரம்பிப்போம். இதில் எல்லா வகையான பச்சை மிளகாயும் இருக்குது மேடம். ஆமாம் சார், குண்டு பச்சை மிளகா, அதில் ஒரு 4-5 வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. அதாவது சும்மா என்ன எடுத்துக்கோனாலே கூச்சனை சொல்லாமல் எடுப்பேன் சார். அருள் சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, எனக்கா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, ப்ளீஸ் கொண்டு வாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை. பார்த்தீங்களா, அக்காவை கரெக்ட் பண்ணி அவர் எங்கே காய்கறி இருக்குன்னு சொல்லும் பொழுதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்மள எப்படியோ நம்ம போய் வீட்டுக்கிட்டலாம் வாங்குறது இல்லை, முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ முடியுமோ எடுத்துட்டு போகலாம். பெரிய கூடையாவே எடுத்துட்டு வந்துட்டீங்க. இல்லை சார், அவங்ககிட்ட கூடன்னு கேட்டேன், அக்கா தெரியாம இந்த சைஸ்ல கொடுத்துட்டாங்க. சார் அப்படியே எடுத்துடலாமா? இது ஏதாவது ஃபார்மேட் இருக்கா, இப்படிதான் எடுக்கணும்? இல்லை மேடம், நீங்கள் சும்மா அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா வந்துடும். இங்க பாத்தீங்களா, மேம் ஒரு பெட்டு. என்ன சார், இதை சாப்பிட்டுட்டு 1 நிமிஷத்துக்கு நீங்கள் கண் கலங்கக்கூடாது, தண்ணி குடிக்கக்கூடாது. இதில் ஜெயிச்சிட்டிங்கன்னா உங்க கூட நிறைய நீங்கள் பச்சை மிளகா பிடிக்கலாம். ஒரு பச்சை மிளகாக்காக இந்த டாஸ்க் இப்போ நான் செய்யணுமான்னு யோசிக்கிறேன். பட் சார் இது அவ்வளோ காரமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. நான் லைட்டாக கடிச்சிருக்கேன், அதனால காரமாக தான் இருக்கு. இந்த மிளகாய் என்னாலே ஒரு கடி கூட கடிக்க முடியாது மேடம். ஒரு மிளகாய் சாப்பிட்டு அடுத்த மிளகாய் சார், எனக்கு வாழ்க்கையில இதை பண்ணாதீங்கன்னா அதை பண்ணி ஜெயிக்கிறதா சார் இந்த ஷோப்ஸ். இதெல்லாம் சொல்றது கரெக்டா இருக்கு. இங்க பாருங்க, அக்கா காப்பாத்துறதுக்கு ஏதோ கொடுக்குறாங்க. என்னதுக்கா? மிளகு தக்காளியோடைய பழம் சாப்பிடுங்க, அது ரொம்ப நல்லது, ஹெல்த்தி. மிளகு தக்காளியோட பழம், மிளகு தக்காளி கீரையோடைய பழம். சார் இந்த மாதிரி வேற என்ன இருக்கு? இப்ப கீரை இருக்கு, கீரை பறிக்க போறோம். அதுக்கு அடுத்து முள்ளங்கி பறிக்க போறோம். வாங்க சார், சாம்பாருக்கு பச்சை மிளகாய் வேற சாப்பிடுங்க சார். வாங்க. லஞ்சுக்கு கீரை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கல்ல, மிளகு தக்காளி கீரை ஃப்ரெஷ்ஷா பறிங்க. அப்ப அது எப்படி பறிக்கிறதுன்னு மேம்க்கு சொல்லி கொடுப்பேன். இல்ல சில பேர் சொல்லுவாங்க இதோட எடுத்துட்டா போயிடுவாங்க. அப்படி எங்க அக்கா? அப்படிதான், அவ்வளவுதான்.
இந்த கீரை மட்டும் தான் இருக்கா இல்ல? இல்ல இது அகத்திக்கீரை, முருங்கைக்கீரை இருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 வகையான கீரை இங்க இருக்கு. அது போக நிறைய காட்டுக்கீரை மாட்டீங்க போல இருக்குல்ல. இதான் எங்க கடை, ஷாப்பிங் மார்க்கெட். அக்கா எங்களை ஃபாலோ பண்ணுங்க. மேம் அடுத்து நம்ம முள்ளங்கி பறிக்க போறோம் சாம்பாருக்கு. சூப்பர். சரி, எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இதெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டு மேம் கொஞ்சம் முடிஞ்சா சாம்பார் கீரை பொரியல் எல்லாம் வச்சு கொடுத்துட்டு போயிடுங்கன்னு சொல்வீங்களோன்னு பயமா இருக்கு. அக்கா இங்க வாக்கா, நீ கொய்யாக்கா. ஆமா, இங்க வர்றவங்க அதையும் செய்யணும். விறகு அடுப்பு வச்சு பாரம்பரிய முறைப்படி அவங்களும் சேர்ந்து சமைக்கலாம். அதையும் நாங்க அது ஒரு ஆக்டிவிட்டியாவே வச்சிருக்கோம். இது இப்பதான் போட்டுதா இல்ல? இல்ல மேம், இது வந்து ஒரு 2 months டைம் ஆகும். இந்த மாதிரி எடுத்துடணுமா ஃபர்ஸ்ட்? அவ்வளவுதான். இங்க பாருங்க. பட் இதை தாண்டி நீங்க இன்னொன்னு சொன்னீங்க இல்லையா, அதாவது ஆடு மாடுக்கான சில விஷயங்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அது என் கண்ணுக்கு இங்க எங்குமே தெரியல, எங்க இருக்கணும் தெரியல. ஒரு கிராமம்னா என்னென்ன மேம் இருக்கும்? ஒரு குடிசை வீடு, ஒரு இயற்கையா குளிக்கிற மாதிரி ஒரு கம்மா மாதிரி இருக்கும். ஆடு மாடு கோழிகளுக்கு வந்து இருக்கும் பழகிற மாதிரி. இது எல்லாத்தையும் ஒரு கிராமத்தை அப்படியே நீங்க ஒரு நாள் கிராமவாசியா மாறுறதுக்கு தான் இந்த கிரேஸ் கார்டன் மாடல் அக்ரி டூரிசம் சென்டர். பசங்களுக்கு வேர் த ஃபுட் கம்ஸ் ஃப்ரம்ன்ற ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்கறதுக்கு இந்த அக்ரோ டூரிசம் ஒரு பெரிய நம்ம பண்ணையில இருக்க மாட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி மாட்டு பண்ணைக்கு போகிறோம். இருமாடு பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் அதில் எப்படி பால் கறக்குறாங்க, எப்படி வந்து ஃப்ரெஷ்ஷாக அந்த ஃபார்ம் டு டேபிள். நம்ம இங்கே வர விசிட்டர்ஸ்க்குலாம் இந்த கவ் மில்கிங்கிறதோ அது ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுருக்கோம். அதில் இருந்து கறந்த பாலில் காஃபி டீ போட்டு கொடுக்குறோம். அந்த மாதிரி சும்மா தடவை கொடுங்க. நெத்திலியா? ஐயோ, என்ன பேர் சார்? ப்ரௌனி. ப்ரௌனி. அவங்க பேரு? இதுக்கு பேர் வைக்கல. பேர் வைக்கல. இது கண்டு, இதோட கண்டு. கோழி, வான்கோழி. இங்க வர்றவங்களுக்கு நேரடியா ஒரு கிராமத்துக்கு போனா என்ன சாப்பாடு போடுவாங்க? நாட்டுக்கோழி அடிச்சு போடுவாங்க, வாத்து அடிச்சு போடுவாங்க, வான்கோழி போடுவாங்க. இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ஒரே இடத்துல கிரேஸ் கார்டன்ல வந்தீங்கன்னா ஐ திங்க் ஃபேமிலியா நீங்க என்ஜாயும் பண்ணலாம், கத்துக்கலாம். ஃபார்மிங் எப்படி பண்ணணுன்ற ஒரு விஷயமும் வந்து அதுக்கான நாலேஜும் வளர்த்துட்டு போகலாம். ஸோ அனிமல்ஸோட பழகுற ஒரு வாய்ப்பும் கிடைக்கும் எல்லாமே. ஸோ இங்கே வந்து ஸ்டே பண்ணுறவங்களுக்கு ஃபுட்கான ப்ரிப்பரேஷன்ஸோ அதெல்லாம் இருக்கு. அழகான மலை கிராமத்துக்கு 3 பக்கம் மலைகள் சூழ்ந்த ஒரு ஈகோ வில்லேஜ் ப்ராஜெக்ட்டுக்கு தான் நம்ம போகிறோம். சிறுமலை ஈகோ வில்லேஜ், கிரேஸ் கார்டன்ஸ் மாடல் ஈகோ வில்லேஜ். அதுக்கு தான் இப்போ நம்ம போகிறோம். மாடல் ஈகோ வில்லேஜ், வாட் இஸ் இட் சார்? ஈகோ வில்லேஜ் ஃபார் அக்ரோ டூரிசம்ன்றது இந்த வேளாண் சுற்றுலாவுக்கான ஒரு ஈகோ வில்லேஜ். இது வரைக்கும் யாரும் இது பண்ணல, உலகத்திலே யாரும் பண்ணல. முதல் முறையா நம்ம தான் இதுக்குரிய மாடல் பண்றோம். இதை பார்த்து யாருனாலும் என்னை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே வச்சு நான் உங்களுக்கு சொன்னா இதை விட நல்லா. ஓகே சார், ப்ளீஸ் ப்ளீஸ். சார் சூப்பர் சார். அதாவது முதல் முறையாக மாட்டு வண்டியில் எங்க போறோன்னே தெரியாம ஏறி. என்ன சார்? ஐயோ ஏதோ ஷேக் ஆகுது, சொல்லுங்க சார். மேம், நான் உங்கள்ட்ட சொன்னேன்ல, ஒரு அழகான மலை கிராமத்துல ஒரு ஈகோ வில்லேஜ் கிரியேட் பண்றோம். சிறுமலை ஈகோ வில்லேஜ்னு சொல்லி. அங்கேதான் மேடம் இந்த மாதிரி ஈகோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும்ல. நம்ம ஃபியூயல் இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்க அந்த மாதிரி ஒரு இயற்கையான வாழ்க்கை. அதுக்காக இப்படி ஒரு ரிஸ்க் எடுத்து. ரிஸ்க் இல்ல மேம், ரஸ்க் சாப்பிடுற மாதிரி. மிளகாயே சாப்பிட்டீங்க. மிளகாய் சாப்பிட்டு இது என்னன்னா மாடு கொஞ்சம். இதுக்கு முன்னாடி மாட்டு வண்டியில போயிருக்கீங்களா மேடம்? இல்ல, எனக்கு தெரிஞ்சு இல்ல. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இது ஏன் சார் பர்టిక్యులரா இந்த இடத்துல கரெக்ட்டா வந்து இப்படி ஒரு விஷயத்தை வந்து மேம் இப்ப நம்ம பாக்குறோம் இல்லைங்களா மலை? இது வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைன்னுவாங்க. அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் சொல்லக்கூடிய மேற்கு தொடர்ச்சி மலையோடைய தொடர்ச்சி தான் அது. ரொம்ப ஒரு பழமையான ஒரு புனிதமான ஒரு மலைன்னு சொல்லலாம். இதுல உள்ள இல்லாத அந்த சிறுமலையில இல்லாத மூலிகைகளே கிடையாது உலகத்துல. எல்லா மூலிகைகளும் உலகத்துல உள்ள எல்லா மூலிகைகளும் உள்ள ஒரு மலை சிறுமலை. அதோட அடிவாரத்துல இந்த ஒரு அருமையான ஒரு இயற்கையான சூழல்ல மக்கள் வந்து வாழ்ற மாதிரி நிறைய இதுல நல்ல விஷயங்கள் பண்ணுன்றதுக்காண்டி தான் இந்த கிரேஸ் கார்டன்ஸ் சிறுமலை ஈகோ வில்லேஜ். இதுல என்னென்னலாம் வரப்போகுதுன்னு முன்னாடி ஒரு சின்ன ஆர்ச் மாதிரி வச்சிருக்கோம். இன்னும் உள்ள போகல, எந்தெந்த லொகேஷன்ல என்ன வரப்போகுதுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ கரெக்டா வந்து இப்போ நம்ம சிறுமலை ஈகோ வில்லேஜ்க்குள்ள என்னன்னா போலாமா? உள்ள என்ட்ரி கொடுங்க. இதுதான் என்ட்ரன்ஸ். இது வந்து ஒரு 35 ஏக்கர்ஸ் ஒரு மலைகள் சூழ்ந்த ஒரு இடம். சார் ஆக்சுவலா என்ன எனக்கு என்னன்னா சுத்தி மலை நடுவுல இப்படி ஒரு விஷயம். வாவ், பியூட்டிஃபுல். சார் நீங்க சொன்ன மாதிரி ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஈகோ வில்லேஜா ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணிருக்கீங்க சிறுமலையில. 1 டே விசிட் ஆசைப்படுவாங்க நிறைய பேர், வந்து ஒரு லாங் ஸ்டேக்கு வருவாங்க, இல்ல ஒரு மேபி ஒரு சர்டன் டியூரேஷன் ஆஃப் டைம்க்கு வருவாங்க. அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட் மாதிரி வச்சிருக்கீங்களா? கண்டிப்பா மேம், 3 டைப் ஆஃப் மெம்பர்ஷிப் வச்சிருக்கோம். டெய்லி விசிட். இப்போ ஒரு நாள் வந்து இந்த ஈகோ வில்லேஜ்ல நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்த ஈகோ வில்லேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்றவங்களுக்கு
அந்த ஒரு நாள் மெம்பர்ஷிப் மாதிரி 1 டே விசிட் மெம்பர்ஷிப் மாதிரி வச்சுருக்கோம். ஓகே. இப்போ 1 இயர் மெம்பர்ஷிப் வச்சுருக்கோம். நாங்கள் அடிக்கடி இங்கே வந்து இருக்கணும்னு ஆசைப்படுறோன்னா அந்த 1 இயர் மெம்பர்ஷிப் வந்து அவங்க எடுத்துக்கலாம். இந்த ஈகோ வில்லேஜ் லைஃபை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம். லைஃப் டைம் மெம்பர்ஷிப் எனக்கு வந்து இந்த ஈகோ வில்லேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கேயே வாழணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு இதுக்குள்ளே வந்து இருக்கணும்னு ரொம்ப ஒரு ஈகோ ஃப்ரெண்ட்லியான லைஃப் எனக்கு பிடிச்சிருக்குன்னா லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பை அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் ஏரியா வச்சுருக்கோம், மெம்பர்ஷிப் வச்சுருக்கோம். என்ட்ரன்ஸ்லேயே அழகாக ஒரு போர்டும் இருக்குது. ஆமாம் மேம், இது ஆக்சுவலாக நேச்சர்ஸ் பேஸ்கெட், ஓகே, இயற்கையுடைய ஒரு கூடை. இங்கே உள்ள லோக்கல் ஆர்டிசன்ஸ், இங்கே உள்ள கைவினை பொருட்கள் செய்யக்கூடிய இங்கே உள்ள ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. அவங்க பின்னின கூடைகள், சின்ன மூங்கில் கூடைகள், அதுக்கப்புறம் வாழை மட்டையை வச்சு செய்யக்கூடிய விஷயங்கள், இந்த மாதிரி ஹேண்ட்மேட் பாட்ரி, இந்த மாதிரி கைவினை பொருட்கள் இது இருக்கு. அதுக்கப்புறம் இங்கே விளையக்கூடிய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. பக்கத்தில் உள்ள விவசாயிகளோட தோட்டத்தில் உள்ள ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இது எல்லாம் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வர்றவங்க ஒரு 7 இயர் மாதிரி அவங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஞாபகார்த்தமாக ஒரு மெமரி ஒரு விஷயம். அதுக்கான ஒரு என்ட்ரன்ஸ்லேயே அழகாக வச்சிருக்கீங்க. அடுத்து பார்க்கக்கூடிய இடம் வந்து நமக்கு இங்கே வர்றவங்களுக்கு ஒரு 50 வகையான யூனிக் எக்ஸ்பீரியன்சஸ் கிடைக்க போகுது. அது என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்றத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் போர்டுன்னு சொல்லி வச்சுருக்கோம். என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இங்கே வர விசிட்டர்ஸ் கிடைக்க போகுது, இங்கே உள்ள ரெசிடென்ட்ஸ் கிடைக்க போகுதுன்றது. ஃபர்ஸ்ட் வந்து அந்த நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப் எக்ஸ்ப்ளோரேஷன். அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது, பிக் யுவர் ஓன் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட் ஆர்ச்சர்ட் ஒர்க்கு, ரைஸ் பேடி பிளான்டிங்கு. இப்போ மண்ணுக்கும் நமக்குமான தொடர்பே இல்லாமல் போயிடுச்சு. அந்த காலத்தில் நம்மளாம் களை எடுத்திருப்போம், நம்ம நாற்று நட்டிருப்போம். அப்போ மண்ணில் சேற்றில் நம்ம வந்து கால் வச்சு எல்லாம் பண்ணியிருப்போம். நார்மலாக நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறது. நம்ம மண்ணில் நம்ம கனெக்ட் ஆகும்போது அந்த ரீஜெனரேஷன் நடக்கும், நம்ம செல்ஸ் ரீஜெனரேட் ஆகும். இப்போ அதுக்குரிய ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்குறோம். மக்கள் வந்து இறங்கி அந்த நாற்று நடுற மாதிரி, அது ஒரு விளையாட்டு மாதிரி அவங்க பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அது மாதிரி இந்த பெர்மா கல்ச்சர், ஃபாரஸ்ட் வாக்கு, ஃபீடிங் ஃபார்ம் அனிமல்ஸு, ஆர்கானிக் வேஸ்ட் ரீசைக்ளிங், பீ கீப்பிங், ஹனி டேஸ்டிங், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் பண்ணுறோம் மேடம். அடுத்து ட்ரெடிஷ்னல் வில்லேஜ், அந்த கல்ச்சுரல் வில்லேஜ்னு சொல்லக்கூடிய அதில் என்னென்னலாம், புல்லக்காட் ரைட் நம்ம இப்போ வந்தோம், மாட்டு வண்டி பயணம், ஹார்ஸ்பேக் ரைட், குதிரை வண்டி இதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பாட்ரி, கோலம் போடுறது. நீங்க கோலம் போடுவீங்களா மேம்? கோலம் போடுவேன் சார், கோலம் மாதிரி இருக்குமான்னு தெரியாது. சோ அதுக்கான விஷயம் நாங்க வந்து அது ஒரு இது பண்ணி கொடுக்கிறோம். சஸ்டைனபிள்ன்றப்ப, செல்ஃப் சஸ்டைனபிள்ன்றப்ப, தற்சார்பு வாழ்க்கைன்றப்ப நம்மளுடைய உடையை கூட நம்மளே நெசவு செய்யணுன்ற மாதிரி அதுக்கும் ஒரு சின்ன ஒரு இது வச்சிருக்கோம். லீஃப் கிராஃப்ட், இலைகளை வச்சு நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஈவன் பெரியவங்க கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணுவாங்க. அப்புறம் ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸ், இங்கே உள்ள இந்த மலை எப்படி தோன்றுச்சு, இந்த மலையில் வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சு, இங்கே உள்ள முன்னோர்கள்லாம் வந்து இந்த மலைக்கு எப்படி போயிட்டு வந்தாங்க, இந்த மலைக்கும் உங்களுக்குமான தொடர்பு, அது மாதிரி விஷயங்களெல்லாம் இங்கே உள்ள ட்ரைபல் பீப்புள் வச்சு நேரடியாக மக்களுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டோரி டெல்லிங். அப்புறம் ஓப்பன் தியேட்டர் ட்ராமா, அது வந்து ஒரு ஓப்பன் தியேட்டர் பிளான் பண்ணியிருக்கோம். அதில் வந்து கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸு, அதுக்கப்புறம் ட்ரைனிங் செஷன்ஸ், அது மாதிரி லேர்னிங், ஆர்ட், மியூசிக், இந்த மாதிரி 3 விஷயங்களும் இயல் இசை நாடகம்ன்ற மாதிரி கொண்டாடுறோம். அப்புறம் வெல்னஸ் அண்ட் ஹோலிஸ்டிக் லிவிங், அதில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. நான் உங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் வெல்னஸ், நம்மளுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வே ஆஃப் வெல்னஸ் என்னென்ன பண்ணாங்க, ஒரு வாழை இலை குளியல், புற்றுமண் குளியல், அதுக்கப்புறம் நீராவி குளியல், மூலிகை குளியல், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் மக்களுக்கு திரும்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நாங்கள் கொண்டாந்து கொடுக்குறோம். அது ஒரு இயற்கையான சூழலில் இந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு ரீஜெனரேஷன் மாதிரி. நம்ம ஏற்கனவே நீங்கள் வரையில நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ரீஜெனரேஷனுக்கு இங்கே ஒரு பெரிய வாய்ப்பை, அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் மக்களுக்கு. அப்புறம் ஆர்கானிக் டீடாக்ஸ் ஜூசஸ், இங்கே கிடைக்கக்கூடிய மூலிகை, இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 200 வகையான மூலிகை செடிகள் இருக்குது இயற்கையாகவே. அந்த மூலிகைகளை வந்து தேர்ந்தெடுத்து அதை ரீஜெனரேட் பண்ணுற மாதிரி மூலிகைகளை ஜூசஸாக வந்து நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். அப்புறம் பேர் ஃபுட் எர்த்திங் வாக்கிங், அதுக்குன்னு ஒரு ஏரியா வச்சு நல்லா ஒரு எந்த விதமான கல் இது இல்லாமல் வெறும் காலில் நடக்கிற மாதிரி சன்ரைஸ் சன்செட், அது இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள். அடுத்து அட்வென்ச்சர் அண்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ், அதில் வந்து சர்வைவல் ஸ்கில்ஸ். இப்போ ஒரு காட்டுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டோன்னா எப்படி நம்ம வந்து வெளியில் வரணும், ஒரு மலையில் ஏறணும்னா எப்படி நம்ம வந்து வெறும் எந்த விதமான இதுவும் இல்லாமல் ஒரு மலையில் வந்து ஒரு மேடான இடத்துல வந்து இறங்குறோன்னா எப்படி அதை வந்து இறங்கணும், எப்படி கால்களை வைக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பிடிக்கணும், இந்த மாதிரி சர்வைவல் ஸ்கில்ஸ் வந்து நாங்கள் சொல்லித்தரோம். இப்போ யதார்த்தமாக நம்ம ஒரு பாம்பு ஏதோ ஒன்று பார்க்குறோம், அப்போ அதுலேருந்து எப்படி சர்வைவ் ஆகி வருது, ஒரு காட்டுக்குள்ளே போயிடலாம். சைக்கிளிங் இன் வில்லேஜ் ஃபார்ம்ஸ், இந்த நம்ம புல்லக்காட் ரைடில் போன இடத்துலேயே சைக்கிளிங் பண்ணலாம். கிளைம்பிங் ரோப்ஸ், ஃபிஷிங்கு, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கு, சோலார் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜிலாம் கொண்டு வரோம் மேடம். இது வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் ஈகோ வில்லேஜாக இருக்கணுன்றப்ப இதில் வந்து எனர்ஜி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, க்ரீன் எனர்ஜி, இது எல்லாமே கொண்டாந்துடுறோம் உள்ள. அதனால் வந்து இது ஒரு தற்சார்பு வாழ்க்கையை வாழக்கூடிய, வெளியில் உள்ள எந்த விஷயங்களும் தேவைப்படாத ஒரு சுய
நிறைவு பெற்ற ஒரு கிராமமாக இருக்கணுன்றதான் எங்களுடைய கனவு. அது வந்து அதுக்குரிய வேலைகள் கிரியேட்டர்ஸ் எங்களோட சேர்ந்து பயணிக்கக்கூடிய கிரியேட்டர்ஸையும் நாங்கள் இன்டர்வியூ பண்ணிட்டு இருக்கோம். நிறைய பேர் விருப்பப்பட்டு அதுக்கு இது பண்ணுறாங்க. அவங்களுடைய அந்த நோக்கம் என்ன, இதுக்குள்ளே எதனால் அவங்க சேரணும்னு விருப்பப்படுறாங்கன்றத ஒரு பேனலாக நாங்கள் எல்லாம் இது பண்ணி அவங்கள சேர்த்துக்கிறோம். நாங்கள் இந்த ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி எல்லாமே நம்ம கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் அது அக்ரி டூரிசம் தான் மேடம். அக்ரி டூரிசத்தில் நம்மளுக்கு கிடைச்ச விஷயத்த இந்த ஈகோ வில்லேஜில் அப்படி இந்த ஈகோ வில்லேஜே எக்ஸ்பெஷலி ஃபார் அக்ரி டூரிசம் தான். உலகத்தில் நிறைய பர்பஸ்க்காண்டி ஈகோ வில்லேஜஸ் இருக்கு. இது அக்ரோ டூரிசத்துக்கான ஒரு ஈகோ வில்லேஜ். அண்ட் ஹவுஸ் பீப்புளோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு சார்? வந்தவங்க இது வரைக்கும் இப்பதான் வர ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் வந்தவங்க வந்து இது வந்து ஒரு அழகான ஒரு மலை கிராமத்தில் வந்து நாங்கள் நடுவுல இருக்கு ஒரு இருக்கிற ஒரு இது இருக்குன்னு சில பேர் வந்தவங்க எங்களுக்கு திரும்ப போக பிடிக்கல, இன்னைக்கு தங்குறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. ஆமா, இப்பயே மக்கள் வந்தாலும் இங்க தங்கலாம். அந்த மாதிரி வசதிகள்லாம் பண்ணி வச்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் ஈகோ ஃப்ரெண்ட்லி காட்டேஜஸ்லாம் கொண்டு வரோம். ஃபார்ம் ஃப்ரெஷ் ப்ராடக்ட்ஸை வச்சு இங்கே உள்ள ஒரு லோக்கல் பீப்புளோட ஃபுட்டை எப்படி நாங்கள் டேஸ்ட் பண்ண வைக்க முடியும், அந்த ஆத்தென்டிக் ஃபுட்டோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறோம். இதுதான் நம்மளோட அந்த சிறுமலை ஈகோ வில்லேஜோட டோட்டல் வியூ. நான் சொன்ன விஷயங்கள்லாம் இங்கே தான் வரப்போகுது. ஒர்க் ஃப்ரம் ஃபார்ம் அதுக்குரிய ஃபெசிலிட்டிஸ் வரப்போகுது. சீனியர் சிட்டிசன்ஸ் ஹேவன் அவங்களுக்கு ஒரு கோல்டன் இயர்ஸை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான ஒரு கேம்பஸ் வரப்போகுது. அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் வெல்னஸ், நான் சொன்ன மாதிரி புற்றுமண் குளியல் வாழைகள் அந்த விஷயங்கள்லாம் வரப்போகுது. ஃபார்ம் டு டேபிள் ரெஸ்டாரண்ட் வரப்போகுது. பெரிய லெவலில் ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸு அண்ட் இங்கே ஃபார்மில் உள்ள விஷயங்கள் எல்லாம் நேரடியாக சமைச்சு கொடுக்குற விஷயங்கள் வரப்போகுது. கல்ச்சுரல் வில்லேஜ் வரப்போகுது. நம்மளுடைய தமிழ் ட்ரெடிஷன்ஸை வந்து கண் முன்னாடி கொண்டாந்து நிறுத்தக்கூடிய கல்ச்சுரல் வில்லேஜ் ஃபார் அதர் ஸ்டேட்ஸு, அதர் கண்ட்ரி பீப்புள்ஸ்க்கு, ஈவன் இங்கே உள்ள லோக்கல் பீப்புள்ஸ்க்கு அது ஒரு பெரிய இதாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் தியேட்டர் வரப்போகுது. அதில் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய நம்மளுடைய பாரம்பரிய இசை, நடனம், இயல் அந்த விஷயங்கள் எல்லாம் வரப்போகுது. இவ்வளோ விஷயங்களும் வரப்போகுது. இதில் யாரெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அது வெறும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு தொடர்ச்சியான ஜென்ரேஷனாக ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு இடமா வந்து இது அமைய போகுது. இது ஒரு சஸ்டைனபிள் டூரிசம்ன்றனால இது வந்து நிறைய ஸ்கீம்ஸ் அண்ட் இது ஃபுல்லாக அதில் நம்ம உள்ள கொண்டாட போகிறோம். இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அது மக்களுக்கும் அந்த டவுட் இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் நீங்கள் சொன்ன மாதிரி இன் ரிட்டர்ன் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் சொன்னதீங்களே, இப்போ அவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குறாங்க, இன் ரிட்டர்ன் அது எப்படி ப்ராஃபிட்டபிளாக அவங்களுக்கு இதுவாகும்? தமிழ்நாடு அக்ரோ டூரிசம் நெட்வொர்க் கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட் வந்து இந்த சஸ்டைனபிள் டூரிசம் டெஸ்டினேஷனை டெவலப் பண்ணுறோம். இப்போ இதில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது அதை நாங்களே திரும்ப லீஸ் பேக் அவங்க அந்த ப்ராப்பர்ட்டியை லீஸுக்கு எடுத்து அதில் டூரிசம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்லேருந்து அவங்களுக்கு ஒரு ஷேர் வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கு கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி ஸ்கீம்ஸும் இருக்குது. இல்லை எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஐ வாண்ட் டு செட்டில் டவுன், எனக்கு என்னோட லேண்டு என்னோட ஃபார்ம் இருந்தால் போதுன்றவங்க அந்த மாதிரி வந்துக்கலாம். தெர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கீம்ஸு. அது வந்து எப்படின்னா இது வரைக்கும் இல்லாத மாதிரி ஒரு மக்கள் பயனடைகிற மாதிரி திட்டங்கள் நிறைய அதில் உள்ள கொண்டாந்துருக்கோம். அவங்க இல்லைனாலும் இந்த விஷயத்த நீங்க கொண்டு வர போறீங்க. அதுக்கான விஷயங்களும் இப்போ நிறைய பண்ணிட்டு இருக்காரு. ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு, வேலைகள் போயிட்டு இருக்கு. அண்ட் அவர் சொன்ன அடுத்த விஷயங்களும் இங்கே தான் வரப்போகுது. ஸோ ஐ திங்க் ரொம்ப பியூட்டிஃபுல்லுங்க. அதாவது என்ன சொல்றது, அங்கே பாருங்க, நான் சொல்றதுன்னு நீங்க பார்த்தீங்கனாலே புரிஞ்சிடும். ஒரு சுத்தி மலை நடுவில் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேருக்கு இது ஒரு நிச்சயமா ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ ஐ ஹோப் நீங்களும் அந்த இன்டர்வியூ என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்களோட பொன்னான நேரத்தை காலையிலேருந்து எங்களோட செலவழிச்சு இந்த அருமையான திட்டங்களை வந்து வெளியில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு ஆர்வத்தோட எங்களுக்காக பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து ஒரு பைலட் ப்ராஜெக்ட் தான். இது மாதிரி எல்லா மேஜர் சிட்டிஸ் பக்கத்துலையும் நாங்கள் அடுத்தடுத்த ஈகோ வில்லேஜஸ் கொண்டு வரக்கு ரெடி ஆகிட்டோம். ஈவன் சென்னை பக்கத்தில் கூட ஓங்கூர்ன்ற பிளேஸில் நாங்கள் ஒரு ஈகோ வில்லேஜ் கொண்டாடுறோம். மதுரை காரியாப்பட்டியில் அடுத்த ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி இது ஒன்று பண்ணுறோம். இது மாதிரி எல்லா கேட்டகரிஸ்லையும் ஈகோ வில்லேஜஸை கொண்டாடுறது தான் எங்களுடைய தொலைநோக்கு திட்டம். சின்ன சின்ன கிராமங்களை உருவாக்கி மக்களை அதில் திரும்ப விவசாயிகளாக இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்க்கையை வாழ வைக்கிறது. நீங்களும் கூடிய சீக்கிரமாக இந்த ஒரு விவசாயம் மாறணுன்ற உங்களோட கனவு நினைவாகணும். தேங்க்யூ சார். நீங்க சொன்ன மாதிரி நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த இன்டர்வியூ முடிச்சிடலாம். பட் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச்.